Hi dear students, மெடிக்கல் ஃபீல்டில் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இப்போ படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 2026 பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சேஞ்ச் வருது. நம்மளுடைய நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தென் நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கமிஷனுமே அதுக்கான நோட்டீஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எது ரிலேட்டட்னா அலைடு அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் பற்றி. இது பார்த்தீங்கன்னா நர்சிங் ஃபார்மசியை தவிர மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்கும். 2026-27 அகாடமிக் இயர்ல இருந்து எல்லா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், அதாவது நர்சிங் ஃபார்மசியை தவிர மற்ற எல்லா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் அப்ரூவல் அப்படிங்கிறது மேண்டரி. நம்ம எப்படி நர்சிங் படிக்கிற காலேஜுக்கு இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்ரூவல் வேணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஃபார்மசி படிக்கிற காலேஜுக்கு ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவல் வேணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நீங்கள் பிஓடி, பிபிடி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, எந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் படித்தாலுமே பார்த்தீங்கன்னா 2026-27 அகாடமிக் இயர்ல இருந்து கம்பல்சரி அந்த காலேஜ் இல்லைனா இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த NCAHP அப்படிங்கிற அப்ரூவல் அப்படிங்கிறது எடுத்திருக்கணும். ஸோ இப்போ படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. உங்கள் காலேஜ் இந்த அப்ரூவல் எடுக்கிறாங்களா, அதுக்கான ப்ராசஸிங் நடக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தென் இனிமேல் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். பட் சம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களுமே இதை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காலேஜஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே பார்த்துக்கோங்க. இந்த அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் நம்ம எப்படி நர்சிங் படிக்கும்போது நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் வேணுமோ அதுதான் பெஸ்ட்டான காலேஜ், இல்லைனா அதில் படித்தாதான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி தான் இனிமேல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்குமே வருது. ஸோ எல்லாருமே அவேர்னஸாக இருங்க. நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகிற காலேஜ்க்கு நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுடைய அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேட்ச் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜில் விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அப்டேட். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கரிக்குலம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இனிமே அப்படி கிடையாது. எப்படி ஃபார்மசி கோர்சஸ்க்கு ஒரே கரிக்குலம், அதே மாதிரி எப்படி நர்சிங் கோர்சஸ்க்கு ஒரே கரிக்குலமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வர அகாடமிக் இயர்ல இருந்து ஒரே கரிக்குலம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுலயும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா உங்களுக்கு தியரி பிளஸ் இனிமேல் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜ் NCAHP அப்ரூவல் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தென் TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி நடத்துகிற பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட், தென் TN அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்துகிற அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங், தென் பார்த்தீங்கன்னா டானவர்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிற டானவர்ஸ் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல்.